கேரளாவில் குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து காதலனை கொலை செய்த வழக்கில் காதலி கிருஷ்ணாவிற்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாட்டையே உலுக்கிய கொலை சம்பவத்தில் பெண் குற்றவாளிக்கு விதித்த தீர்ப்பின் முழு விவரம் என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் பாரசாலை மூரியன்கரையைச் சேர்ந்த ஜெயராஜின் மகன் ஷாரோன் ராஜ். பிஎஸ்சி ரேடியாலஜி படித்து வந்த இவரும் களியக்காவிளை அருகே ராமவர்மன் சிறையைச் சேர்ந்த கிரீஷ்மாவும் காதலித்து வந்தனர். அந்த காலகட்டமான 2022 திடீரென அவரது குடும்பத்தினரால் வேறொரு நபருடன் கிரீஷ்மாவிற்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. காதலை கைவிட்டு வேறொரு நபரை திருமணம் செய்தால் இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்களை காட்டி காதலன் ஷாரோன் பிரச்சனை செய்து விடுவாரோ என கிரீஷ்மா நினைத்திருக்கிறார். இதனால் ஷாரோனை தீர்த்து கட்டவும் அவர் முடிவெடுத்துள்ளார். சேலஞ்ச் என்கிற பெயரில் குளிர்பானத்தில் மாத்திரைகளை கலந்து கொடுத்து பல முறை அவரை கொலை செய்யவும் முயன்றிருக்கிறார். ஆனால் அது முடியாமல் போனதால் 2022 அக்டோபர் 14 தனிமையில் இருக்கலாம் வா என கூறி காதலன் ஷாரோனை கிருஷ்ணா அவரது வீட்டிற்கு வரவழைத்துள்ளார். அங்கு வைத்து கஷாயத்தில் விஷம் கலந்து காதலனை குடிக்கவும் வைத்திருக்கிறார். மறுநாள் கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஷாரோனுக்கு உடல்நிலை மிகவும் மோசமானது. காதலி கொடுத்த கூல்ட்ரிங்க்ஸை குடித்துதான் தனக்கு இப்படியொரு நிலை வந்தது என்பதை அவர் யாரிடமும் கூறவும் இல்லை. பல கட்ட சிகிச்சைகள் பலனளிக்காமல் போக 11 நாட்களுக்கு பின்பு ஷாரோனின் உயிர் பிரிந்தது. அப்போதுதான் உடற்குறாய்வு அறிக்கையில் ஷாரோனின் இரத்தத்தில் விஷம் கலந்திருப்பது உறுதியானது. அது தொடர்பான புகாரில் வழக்கு பதிந்து போலீசார் நடத்திய விசாரணையில் ஷாரோனின் நண்பர் கொடுத்த துப்பு, செல்போன் சிக்னல் உள்ளிட்டவை கிரீஷ்மாவை சிக்க வைத்தது. கிருஷ்ணா, அவரது தாய் சிந்து மற்றும் அவரது தாய்மாமன் நிர்மல்குமார் ஆகிய மூவரையும் அதிரடியாக கைது செய்தனர். தொடர்ந்து கிருஷ்ணாவின் தாயார் மற்றும் தாய்மாமனுக்கு ஜாமீன் கிடைத்த நிலையில் கிருஷ்ணா 1 வருடமாக சிறை தண்டனை அனுபவித்து வந்தார். இதை அடுத்து 2 ஆண்டுகளாக நீடித்த வழக்கில் 95 சாட்சியங்கள் விசாரித்த பிறகு கடந்த 17 கிருஷ்ணா மற்றும் அவரது தாய்மாமன் நிர்மல்குமார் இருவரும் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. போதிய ஆதாரங்கள் இல்லாததால் கிருஷ்ணாவின் தாயார் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார். கிருஷ்ணாவிற்கான தண்டனை விவரங்களை பிறகு அறிவிப்பதாக நீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் இன்று தண்டனை விவரம் வெளியாகி பெறும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. காதலனை கொலை செய்த குற்றம் விசாரணையை திசை திருப்பிவிட்டது என கிருஷ்ணாவுக்கு மொத்தம் 15 ஆண்டுகள் சிறை மற்றும் மரண தண்டனை விதித்து நெய்யாற்றின் கரை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் கொலையை மறைப்பதற்கு உதவிய கிரீஷ்மாவின் தாய்மாமாவுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. நாட்டையே உலுக்கிய ஷாரோன் கொலை வழக்கில் இளம்பெண்ணிற்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருப்பது நாட்டு மக்களிடையே பெரிதும் வரவேற்கவும் பட்டுள்ளது.